வணக்கம். புதிய திறமையை கற்றுக்கொள்வது மிகவும் அருமையான விஷயம். இது ஆரம்பத்தில் சவாலாக இருக்கலாம், ஆனால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய திறமையை கற்றுக்கொள்வது எப்படி என்பது குறித்த சில ஆலோசனைகள் இங்கே உங்களுக்காக. 1. உங்களுக்கு ஆர்வம் உள்ளதை தேர்ந்தெடுங்கள். முதல் மற்றும் மிக முக்கியமான படி, உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் உள்ள ஒரு திறமையை தேர்ந்தெடுப்பது. உங்கள் நண்பர் செய்கிறார் என்பதற்காக கிட்டார் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். அதன் இசை உங்களுக்கு பிடிப்பதால் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அது ஒரு வேலையாகத் தோன்றாது. 2வது, சிறியதாகத் தொடங்கி பொறுமையாக இருங்கள். முதல் நாளிலேயே எல்லாவற்றிலும் முழுமையாக இருக்க முயற்சிக்க வேண்டாம். ஒரு திறமையை கற்றுக்கொள்வது ஒரு ஏணியில் ஏறுவது போல, நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு படி மட்டுமே எடுக்க முடியும். நீங்கள் வரைய கற்றுக்கொள்ள விரும்பினால், சிக்கலான உருவங்களை வரையாமல் எளிய வடிவங்களை வரையத் தொடங்குங்கள். நீங்கள் கோட் செய்ய கற்றுக்கொள்ள விரும்பினால், ஒரு சிறிய கட்டளையுடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் சிறப்பாக மாறுவீர்கள். 3வது, ஒரு ஆசிரியர் அல்லது வழிகாட்டியை தேடுங்கள். ஒரு ஆசிரியர் என்பவர் வகுப்பறையில் இருக்கும் ஒரு பெரியவராக இருக்க வேண்டியதில்லை. அவர் பின்வருபவராக இருக்கலாம். ஒரு புத்தகம் தெளிவான விளக்கங்களுடன். ஒரு யூடியூப் வீடியோ ஒன்றை எப்படி செய்வது என்பதை காட்டும். ஒரு வீடியோ கேம் விளையாடக் கற்றுக் கொடுக்கும். ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஏற்கனவே அந்த திறமையை அறிந்தவர். மற்றொருவர் செய்வதை பார்ப்பது கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழி. 4வது, பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. ஒரு திறமையை கற்றுக்கொள்வது என்பது அதை மீண்டும் மீண்டும் செய்வதை பற்றியது. நீங்கள் கூடைப்பந்து பற்றி படிப்பதன் மூலம் மட்டும் அதில் திறமையானவராக மாட்டீர்கள். நீங்கள் வெளியே சென்று சில முறை பந்தை எறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்கள். சில நிமிடங்கள் மட்டுமே என்றாலும் பரவாயில்லை. தொடர்ந்து பயிற்சி செய்வது எப்போதாவது ஒரு முறை நீண்ட நேரம் பயிற்சி செய்வதை விட சிறந்தது. 5. தவறுகள் செய்ய பயப்பட வேண்டாம். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தவறு செய்திருக்கிறார்கள். அதுதான் நாம் கற்றுக்கொள்ளும் விதம். நீங்கள் குழப்பமடைந்தால் அது ஒரு தோல்வி அல்ல. என்ன தவறு நடந்தது என்பதை கண்டுபிடித்து மீண்டும் முயற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அது. நீங்கள் இன்னும் முழுமையாக இல்லை என்பதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டாம். 6வது, உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும்போது, எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், தொடர்ந்து செல்ல உங்களுக்கு அதிக உந்துதல் கிடைக்கும். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது ஒரு பயணம். மேலும் மிக முக்கியமான பகுதி அதற்கான வழியில் மகிழ்ச்சியாக இருப்பது. வாழ்த்துக்கள்.